அக்டோபர் 2ஆம் தேதி ஜெயலலிதா படத்தினுடைய ஆடியோ லான்ச் சென்னையில் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தீயா இருக்குது அப்படின்னாங்க. படம் பிச்சுக்கிட்டு ஜெயலலிதாலாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ரஜினி சார் சொல்லியிருக்காங்க. அது ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக சொல்ல போகிறாரு உங்களுக்கு. அதை ஓடிடியை வந்து ஹையஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. 160 கோடி ரூபாய், 160 crores த ஃபர்ஸ்ட் டைம். வணக்கம் சார். வணக்கம். ஜெயிலர் 2ஓட பல அப்டேட்ஸ் பற்றி பேசிட்டோம். இப்போ அஃபிஷியலாக நிறைய அப்டேட்ஸ் வருது. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன சார் படத்துக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கா? என்ன டக்குன்னு ப்ரோமோஸ் சாங்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்களே? ஆமாம், அக்டோபர் 15 ரிலீஸ் இல்லைங்க படம். ஓகே, முதல்ல வந்து அக்டோபர் இன்னும் கொஞ்சம் வேலை வேறு பெண்டிங் இருக்குது. அக்டோபர் 15 விடலாமா இல்லை நவம்பர் ரிலீஸ் கொஞ்சம் போகலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் சன் நெட்வொர்க்கே இப்போது அக்டோபர் 15 ரிலீஸ் பண்ணான்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 21st அன்றைக்கி ஃபஸ்ட் சிங்கிள் விட போகிறாங்க. அதனுடைய லீடாக இன்றைக்கி சில செகண்ட்ஸில் ஒன்று விட்ருக்காங்க. அப்படி ரைட்டு குரூப்போட ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும்போது அந்த குரூப் கலைஞ்சோன்னே அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுவே என்னமோ இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன சாங் போட போகிறாங்க அப்படின்ட்டு அனிருத்து தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த சாங் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். 21st அன்னைக்கு அது ஈவினிங் வர்றது மாதிரி இருக்குது ஃபஸ்ட் சிங்கிள். ஸோ இதற்கு அடுத்து தொடர்ந்து இம்மிடியட்டாக அடுத்தடுத்த அப்டேட் அக்டோபர் 14 வரைக்குமே நம்ம கொடுக்கணும்னு சொல்லி 2-3 ட்ரெய்லர் கட் பண்ணி வச்சுருக்கா ஒரு தகவல் வருது நமக்கு. அதை ஸோ இது ஃபஸ்ட் சிங்கிள் 21st விட்டதுக்கு பிறகு இம்மிடியட்டாக 1 வீக்கில் ஒரு ட்ரெய்லர் சுட போகிறதா இருக்காங்க. அப்புறம் என்னென்ன சம்பவம் நடந்தது, என்ன சுவாரஸ்யமாக இருந்தது, நெல்சன் அனிருத்தும் அந்த காம்போ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது சம்மந்தமான விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணி கொஞ்சம் முக்கியமான ஹைலைட்டை வந்து அதை ரசிகர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சன் பிக்சர்ஸும் இம்மிடியட்டாக படத்தினுடைய என்ன ஹைலைட் இருக்கோ நீங்கள் வெளில விட்டுருங்கன்னு சொல்லியாச்சு. ஓகே, இதில் முக்கியமாக இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி ஜெயலலிதா படத்தினுடைய ஆடியோ லான்ச் சென்னையில் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மலேசியாலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே சார், அதெல்லாம் இல்லையா? இல்லை, மலேசியா வந்து போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. பட் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது தேவையில்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் எந்திரன் மட்டும்தான் மலேசியாவில் பண்ணாங்க. இது ஜெயலலிதா டு மலேசியா ஆடியோ லான்ச் வைக்கலாம்னு பார்த்தோம்னா அங்கே மாலிக் அவர்கள்லாம் அங்கே, ஏன்னா அவர் தான் இந்த படத்து ரைட்ஸை வாங்குறாரு, மலேசியா ரிலீஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு தொடர்பு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் பண்ணிடலாம், ரொம்ப கிராண்டாக பண்ணிடலாம்னு பிளான் பண்ணாங்க. பட் டிசைட் நம்ம கூட சொல்லியிருந்தோம், இன்னும் டிசைட் பண்ணாமல் தான் இருக்குது, கொஞ்சம் எப்படின்றது ஐடியா பண்ணலாங்கிற யோசனை இருக்கும்போது தான் இப்போது சென்னையிலேயே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எந்த பிளேஸுங்கிறது மட்டும் இன்னும் டிசைட் பண்ணல. அவர் எப்பவுமே நேரு இண்டோர் ஸ்டேடியம் தான் ரொம்ப லைக் பண்ண, ரஜினி சார் லைக் பண்ணுவாங்க. எல்லா பேரும் வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் வெளியூர்லேருந்து வந்தால் கூட எக்மோர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான், சென்ட்ரலில் இருந்தாலும் பக்கம் தான். நிறைய பேர் எங்கள் இடத்துக்கு வாங்கன்றது மாதிரி கூப்பிட்றது மாதிரி எஸ்ஆர்எம்லேருந்து ஐஸ்வர்ய கணேஷ் வந்து ரஜினி சார் வச்சு பண்ண ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காரு. ரஜினி சார் ஒரு சிக்னல் கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், உடனே தட்டாலடியாக போட்டு பல கோடியில் பட்ஜெட்டே பார்க்காம படத்தை பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு இருக்க எப்படி கலைப்பிள்ளை தானோ அது மாதிரி ஐஸ்வர்ய கணேஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரஜினி சாருக்காக, பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு தகவல் அல்ல, அங்கே வைக்கிறாங்களா இல்லை எஸ்ஆர்எம் இதில் வைக்கிறாங்களா இல்லை 4 பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அதில் வைக்கிறாங்களா எதுன்னு டிசைட் பண்ணலை. ஆனால் அக்டோபர் 2ங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு கேட்டால் நேரு இண்டோர் ஸ்டேடியம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது சென்டிமெண்ட்டாகவே ரஜினி சாருக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ஆடிட்டோரியம் அது. இல்லை கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் உட்காந்து பார்க்கக்கூடியது. அதில் வந்தாலே ரஜினி சார் வந்தாலே ஒரு மாஸ் தான். ஒரு 1 hour ஸ்டாண்ட் பை அப்படி நின்று ஸ்டேஜில் நின்று பேசக்கூடியவர். இதுலேயே ரொம்ப எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ 1 hour 40 minutes 50 minutes என்ன பேசுவார் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நேரு இண்டோர் ஸ்டேடியம் தான் கமிட் பண்ண நினைக்கிறேன் நான். அதை அப்படி அந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா 9ஆம் தேதி அன்றைக்கி சன் டிவியில் அது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. வேறு யாருக்கும் ரைட்ஸ் கொடுக்கல, அவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க. உலக தமிழர்களுக்காக 9ஆம் தேதி அவரோட ஆடியோ லான்ச்சினுடைய சேட்டலைட்டில் வருது. நெல்சன் படம்னாலே இந்த பாட்டு ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி அவர் வந்து மியூசிக் டைரக்டரோட எப்படியாவது அந்த காமெடிலாம் இருக்கும். பட் இந்த படத்தில் அது இல்லையே சார். இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு எதுவுமே இல்லை, டக்குன்னு ஒரு ப்ரோமோ சாங்கை விட்டு 21st சொல்லிட்டாங்களே, ஏன் அதெல்லாம் பண்ணல சார்? இல்லை, ஃபஸ்ட்டு சிங்கிள் தானே விட்றாங்க. ஒரு ட்ரெய்லருக்கு கண்டிப்பாக இருக்கும். ட்ரெய்லரில் மிஞ்சி பண்ண ஒரு 3 minutes ட்ரெய்லர்னால் ஒரு 30-40 செகண்ட்ஸுக்கு அவர் 2 பேரும் அலப்புற பண்ணிடுவாங்க. இது சாங்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 21st தானே ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு மெயின் சாங் அது. இல்லை அதுக்குள்ளே வந்தாலும் வரலாம் மேபி. பட் வருவாரா என்னன்னு தெரியல. சர்ப்ரைஸ் மட்டும் இருக்குன்னு நம்ம விசாரிக்கும் போது வெயிட் பண்ணுங்கள், 21st வரும்ல சர்ப்ரைஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அது எந்தளவு கொடுக்க போகிறான்னு தெரியல. ஆனால் ட்ரெய்லரில் அவங்க வர்றது மாதிரி, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ரோமோ விட்டதுக்கு நீங்கள் அனிருத்தும் அதுவும் அந்த உட்காந்து சேரில் உட்காந்துட்டு எல்லாம் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதை. ஸோ அதனால்
அவரை பொறுத்த மட்டுமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வெளில எலிக்வேட் பண்ணாதான் நெல்சன் திடீர்னு பார்க்கும்போது விடுவார். அது ஒரு டார்க் அவருடைய காமெடி அவருடைய ஸ்டைலில் இருக்கும், டைலாக் டெலிவரி 2 பேர் சேர்த்தா எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படியே 174 கூட நீங்கள் அதை எந்த ரூமுக்கு போகலான்னு சொல்லி நெல்சன் ப்ளஸ் மணிரத் வர மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். அதில் இப்போ இனிமேல் வரக்கூடிய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான சில பட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது. இன்னொன்று இன்னைக்கு அந்த ப்ரோமோ விடும்போது அதில் நான் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், தமிழ் சாங் எப்போ விடுவீங்க, இது எந்த லாங்குவேஜ் சாங்குன்னு கேட்குற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். இந்த படமும் வழக்கமால புரியாத வார்த்தைகள்லாம் இருக்கே சார், இது எப்படி ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்க? ஜெயிலர் ஒன்றுக்கே புரியலன்னு சொன்னாங்க நிறைய பேர். ஸோ அதனால் அவரது எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு மரியாதை இருக்கும். இதே இது கூலியில் கேட்கும்போது கூட என்னப்பா ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னாங்க. ஆனால் கூலியில் பாட்டு பூரா தாறுமாறு ஹிட்டு. இப்போ டிசியில் கூட அதான் சொன்னாங்க, என்ன இது தமிழ் பண்ண இங்கிலீஷ் சாங் பாடிட்டு இருக்காரு, என்னென்னமோ பாடுறாரு, இடையில தமிழ் வார்த்தை வருது, ஒன்றுமே புரியல. படம் பார்த்தா அந்த சாங் தான் ஹைலைட்டாக இருக்கும். அதனால் சில சாங் வந்து வெளில கேட்குறதுக்கு வந்து என்னமோ மாதிரி தெரியும், நீங்கள் விஷுவலில் படமாக பார்க்கும்போது அது ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அனிருத்தை பொறுத்த மட்டும் எப்பயுமே அந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. இந்த 21st வரும்போது நீங்கள் ஃபுல் கேட்கும்போது உங்களுக்கு புரிய வரல. அதனால் இப்போ விட்டது சில செகண்ட்ஸ் தானே விட்டாங்க, அதில் புரியாது. ஓகே. இன்னொன்று படம் வந்து நவம்பருக்கு தள்ளி போகுது, இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நிறைய இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வரும் பொழுது இவங்க வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. கீழே வந்து ரிலீஸ் டேட் அதே அக்டோபர் 15 தான் இருக்குங்கிற போது அக்டோபர் 15 கொண்டு வரங்கிறதுல தான் தீர்க்கமாக இருக்காங்களா? இல்லை, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போது அதை நேற்று கூட அவங்க கன்ஃபார்மாக ஒரு செய்தி கேட்கும்போது அக்டோபர் 15 தாங்கிற தெளிவாக சொல்லிட்டாங்க. அது என்னென்னா நவம்பர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண பார்த்தா நிறைய வேலைகள் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, டைம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் பேச முடியும். நெல்சன் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு சார், அது நம்ம நீங்கள் சொன்ன டேட்டுக்கே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அது அதனால தான் அவர்கள் வந்து சன் பிக்சர்ஸே நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது அதுதான். உங்களுக்கு 21st ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது, அக்டோபர் 15 படம் ரிலீஸுங்கிறதே ரஜினி சார் ஸ்டில்ல வச்சு ஒன்று விட்டுட்டாங்க உங்களுக்கு. அதனால் இனிமேல் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. படம் பார்த்துட்டாங்களாங்க, தாறுமாறாக இருக்காங்க, ரசிகரெல்லாம் அடி வெறித்தனமாக கொண்டாட போகிறாங்க, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. உங்களுக்கு ஜெயிலர் 1 கூலி வந்து ரஜினி சாரை பொறுத்த மட்டும் பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு 550 கோடி 570 கோடி மேலே தாண்டிச்சு உங்களுக்கு அதை. ஆனால் இருந்தாலும் ரசிகர்களுக்கு ஒரு மனநிலை தரலை கூலி படம். ஸோ அந்த டைரக்டர் தான் வச்சு செஞ்சாங்க லோகேஷை, தலைவரை வச்சு நீ இப்படி பண்ணிட்டேப்பா, சப்ஜெக்டே எல்லாம் கெடுத்துட்டேப்பான்னாங்க. பட் ஆனால் அந்த ஆடியோ லான்ச்சில் நீ கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும் ஒரு விஷயத்த, ரஜினி சார் எப்பயுமே படம் பார்த்ததுக்கப்புறம் அவர் சொல்கிற ஒரு மெத்தடே ஒன்று உங்களுக்கு இருக்கும். ஆடியோ லான்ச்சில் கூலி பேசும்போது இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து லோகேஷ் கனகராஜ்னு சொன்னார், வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போது படம் பார்த்ததுக்கு பிறகு கூலியில் நான் ஹீரோ இல்லை லோகேஷ் தான் அவன் சொல்கிறான். படம் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுங்கிறத நம்ம உணர முடியும் நமக்கு. ஆனால் நிறைய ட்ராவல் பண்ணதால பேசுனதால நமக்கு தெரிகிற விஷயம் அது. இப்போ இந்த படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தீயா இருக்குது அப்படின்னா படம் பிச்சுட்டு ஜெயிலர் ஒன்றுலாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது ரஜினி சார் சொல்லியிருக்காங்க. அது ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக சொல்ல போகிறாரு உங்களுக்கு அதை. அதனால் அனிருத்தை வந்து நிறைய பிஜிஎம்லாம் உங்களுக்கு ஜெயிலர் 1ல் அந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் RRல பின்னிருப்பார் கிளைமாக்ஸ். அது இதில் இன்ட்ரோல் பிளாக்கு அதோட 2 மடங்கு அதிகமாக இருக்கு அவங்களுக்கு. அதை கிளைமாக்ஸ் வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ரசிகருடைய எதிர்பார்ப்புகளையும் தாண்டி இந்த படம் உலக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் தகவலை தான் நமக்கு வந்து விசாரிக்கும் போது படம் சூப்பர் டூப்பராக இருக்க படம். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, சன் பிக்சர்ஸ் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்கிற போது இதோட பிஸ்னஸ்லாம் என்ன மாதிரி சார் இருக்கும்? பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஓடிடியே வந்து ஹையஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. 160 கோடி ரூபாய், 160 crores த ஃபர்ஸ்ட் டைம். மிரண்டு போயிருக்காங்க எல்லா பேருமே. 160 crores ஜெயிலர் 2 ஓடிடி மட்டும், சேட்டலைட் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது இப்போ இந்த ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ கூலியே வந்து உங்களுக்கு டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 கோடி வந்து பிஸ்னஸ் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. இப்போ இது வந்து இன்னும் மதிய அளவில் காம்படிஷன் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்லேருந்து இதுலேருந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. இது கண்டிப்பாக பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்கும். சாலிடாக இந்த படம் நம்ம திரும்ப சொல்கிறேன்னு யாரும் நினச்சிக்க கூடாது. பட் படம் பார்த்து ரஜினி சாரே சொல்லியிருக்காரு, தாறுமாறாக இருக்கும் படம் உங்களுக்கு. பார்த்த முக்கியமான ஒரு ரிசல்ட்டை வந்து இது மாதிரி ஒரு படம் மினிமல் எப்படி பாஷா வந்து ஒரு பாஷா தான், மாணிக் பாஷா தான் திரும்பி ஒரு படம் பாஷா மாதிரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ, ஜெயிலர் 2 மாதிரி இனிமேல் ஒரு படம் பண்ண முடியாத மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா தகவல் நமக்கு வருது. அது அப்போது இது வரைக்குமே தமிழ் தெலுத்தில் மிகப்பெரிய கனவாக இருக்குது இல்லையா, அந்த 1000 கோடிங்கிறது. அமுல் இந்த படம் அடிக்கும் அந்த படம் அடிக்கும் நம்ம வந்த தகவல் அடிப்படையில் பேசுகிறான். பட் இதை வந்து 1000 கோடி அடிக்குமாங்கிறத கூட நான் கூட செகண்டாக சொல்கிறேன்னு வச்சுங்க.
ஜெயிலர் 2னுடைய டெக்னீஷியன்லேருந்து முக்கியமான எல்லாமே வந்து இது 1000 கோடி அசால்ட்டாக அடிக்குன்னு சொல்கிறாங்க கேட்கும். அப்போ அதை நம்மளும் சொல்லலாம் இல்லையா? பார்த்துட்டாங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாம் சொல்லும் போது 1000 கோடி தாண்டுன்னு சொல்லும்போது நம்மளும் தைரியமாடி சொல்லலாம். 1000 கோடி தாண்டுற அளவுக்கான ஒரு மிக பிரம்மாண்ட ஒரு தயாரிப்பாக நல்ல அருமையான ஒரு கண்டென்ட்டோட நிறைய ரஜினி சார் பூந்து விளையாடி இருக்காரு அவங்களுக்கு. இதெல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. 1000 கோடி அடித்தால் முதல் படம் 1000 கோடி தமிழ் திரையுலகத்தில் அப்படிங்கிற பெருமை கிடைக்கும். நெல்சனுக்கு அந்த பேர் கிடைக்கும். ஸோ எப்போவுமே இப்போ 1, 2, 3 பாக்ஸ் ஆஃபீஸில் ரஜினி சார் தான் இருக்கார். இது அடித்தாரு இந்த 3, ஏன்னா அவருடைய படங்களுடைய ரெக்கார்டை உடைக்கிறது அவர் தான் உடைக்கிறாரு அப்படின்னு தான் கலைஞர் சொன்னாங்க. இந்த அவருடைய பிரேக் பண்ணுறதே இது அவருடைய அடுத்த படங்கள் தான். இப்போ 2.0 ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் ஜெயிலர் 1 இருக்குது, 3ஆவதுல கூலி இருக்குது. இப்போ ஜெயிலர் 2 வருது. 3ஐயும் கிராஸ் பண்ணி ஃபஸ்ட் இடத்துல ஒரு 1000 கோடி அடிக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அடித்தால் அதோட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. ரசிகர்கள் மிகப்பெரிய கொண்டாடலாம்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.